அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாஸ்மின் கேலரி சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட்டு முட்டை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 6 முட்டை ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த எல்லோ பார்ட் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த எக் ஒயிட்டில் ஒரு 1/4 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கையில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக் ஒயிட்டும் சுகரும் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க ஸ்வீட்லெஸ் கோவா, இது நம்ம பேக்கரியில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ இது ஒரு 1/4 கிலோ எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து பாதாமை ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது மூணுமே ஒன்று சேர நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம குங்குமப்பூ இருந்தால் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கலருக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ இது கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் வைக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஸோ இது ஓவனில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். ஓரளவு இந்த கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ டாப்பிங்காக பாதாம் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தூள் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை எப்படி க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ 120 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ், அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடும்.